யாரு அவர் பேர் என்ன? சிவா சிவா மருதண்ணன் களம் இறங்குகிறார்கள். அம்பையர் ராஜேஷ் பாலா இறங்கிறார். சடகோமன் ரமேஷ், உங்கள் கருத்துக்கள் என்ன? மைக் அப்படி சிலுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் வாய் கொண்டு வாங்க. மழை வர மாதிரி இருக்கு, அதனால வேமா உங்களுக்கு பேச்சு வரலன்னு சொல்லி சரிங்களா? 134 134 படாச்சு. சொல்லிட்டான்டா. சொல்லுங்க ரமேஷ், கமெண்ட்ரி இதுடா. அவங்க டீம் நேம் என்னது? அஸ்லாம். போகுது. சொல்லி கொடுத்த மாதிரி சின்ன தம்பி இருந்தாங்கன்னா பவுலிங் யாருன்னு கேட்க கரெக்டாக. அந்த சின்ன தம்பி எங்கள் கமெண்ட்ரி கூப்பிடுங்க. ஆமாடா, கூப்பிட்றா. பேர் என்ன சொன்னானே? சஃபி. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகிறது. கேளுங்க, பவுலர் நேம் கேளுங்க. தெரியாதுடா. ஏய், அப்பெல்லாம் கேட்கக்கூடாது விளையாடுறப்ப. நீ வாடா. என்னது? தம்பியை கூப்பிடுங்க. சைடில் கத்து, இப்படியே கத்தையாம பாரு. வேணும்னு அந்த மாதிரி கத்திட்டு போ. சொல்லுங்க. பவுலர் நேம் தாரிக். பவுலிங் வீசுகிறார். தாரிக் முகமது 134. நான் சூப்பர் பவுல் தாரிக் ப்ரோ. டாட் பால். அப்படி சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். நல்ல பால். ப்ரோ தான்டா சொல்றேன். ஐயோ பேசாம இருடா. குட் பால். சூப்பர் மருதண்ணன். பவுண்டரி. நல்ல பேட்டிங் மாமா. நீங்க கமெண்ட்ரியில சொல்லக்கூடாது. 4னா 4 அவ்வளவுதான். சொல்லலாம் நீ விடுங்க. நீ மட்டும் இல்லடா மாமான்னு கூப்பிடுற. செகண்ட் பாலில் 4 எடுத்து அட்டகாசம் பண்ணி உள்ளார். போடு. சூப்பர் மாமா. வாட் ஆர் ரன்னிங். சிவா ப்ரோ இறங்கி இருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக். ஃபீல்டிங் பிளேயர் மாதிரி போட்.
சூப்பர் மாமா வாட் அ ஸ்ட்ரைக். ஆமாடா எவ்வளவு தூரம் ஏறி நிக்கிறாங்க பவர் பிளே. எருமை எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? சூப்பர் தாரிக் ப்ரோ. டேய் பாலா ரவுண்ட் எது? சூப்பர் பால். அவங்க ரவுண்ட் பாத்து ரவுண்ட் கரெக்டான்னு பாத்து. ப்ரோ அவங்க எது சொல்லு. மாமா ஆன் ஸ்ட்ரைக். ரெண்டு பேர்த்தையும் மாமாவான்னு சொன்னா என்ன நினைப்போம். 7 ஸ்கோர் 7. பாலா 3 பேர் வெளியே நிக்கிறாங்க. காமேஷ், மிஸ்டர் காமேஷ், ஏய் கிரவுண்டுக்குள்ளே போகக்கூடாது. அந்நியர்கள் உள்ள நுழையக்கூடாது. எம்எஸ் தோனியா நீ? தோனியா நீ? அஜய் உங்கள் கருத்துக்கள் என்ன? மண்டே உள்ள வா அஜய். அப்படியே காமேஷ் சவாரமாக கேமராக்குள்ளே வருவியான். சீரியஸாக ஒரு ஓவருக்கு எத்தனை ரன்னு? 7 ரன்னு. அலை பேட்டிங் அப்படியே பால் போயிட்டே இருக்கும். அடுத்த பவுலர் நேம் என்ன? அண்ணே அடுத்த பவுலர் நேம் என்னண்ணே? கலீல். கலீல் அண்ணன் பவுலிங் வீச போகிறார். கலீல் ஓகே. ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் பவுலிங் கலீல் ப்ரோ. ஐயா என்ன பவுலிங் சவுண்டு இருக்குது? நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஏய் நான் கரெக்டாக சொல்லித்தாண்டா வரேன். வாய மூடுறான். செகண்ட் பால். போடு மாமா ஸ்டார்ட். 4. பேட்டிங் மாம்ஸ். ஸ்கோர் எத்தனை? 7. ஸ்கோர் 11. ஜெயிச்சிருவியோ? பவுண்டரி சொல்லியாச்சு. அதான் 4 கத்துனேல. போட்டேனே ரெண்டாவது பால் 4. அப்பதே போட்டேன். ரெண்டாவது பால் செகண்ட் பால். மாமாவின் ஆட்டம் தொடரும். சரி கமெண்ட் பண்ணு. அஜயனே பேசு. தேர்ட் பால். ஃபோர்த் பாலா? ஒயிட். டான்ஸ் ஸ்டெப்போட. ஃபோர்த் பால் ரீபால்.
பேட்டை தடுக்கலாமா? கையில் நாட் அவுட். தடுத்தாச்சு பேட்டை வச்சு. ஃபிஃப்த் பால். மேட்டில் குந்திருச்சு. அவுட் ஆஃப் மேட், டெட் பால். டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்க. அவுட் ஆஃப். ஏன்டா மேட்சை முடிச்சுட்டு போனேன் என்னடா போய் அந்த நாயை பார்க்கணும். எதுக்கு மேட்சை முடிச்சுட்டு போனா பாதியில் லா பால் இது நினைக்கிறேன். விளையாண்டாலும் பரவாயில்ல. ஒயிட், இது ஒயிட் பால் இது. ஓகே, சிக்ஸ்த்து பால் திரும்ப போட சொல்கிறாங்க. நோ பால். 2 ரன் எடுத்திருக்காங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட். நோ பால் ப்ளஸ் 2 ரன்னு. ஓகே, பவுலிங் போட போகிறாங்க. விட்டுட்டாங்க. டாட் பால் இது. ஓ மை காட், சரியான போல்டு. இங்க பாருங்க, கோவத்தை பாருங்க. சரியான போல்டு. என்ன ஆச்சு? கால் ஏதோ ஆயிடுச்சு போல. காலில் போட்டு போயிடுச்சோ. பேட்டிங். ஓகே, அடுத்து களை இறங்குறாங்க. பேட்டிங். சரியான போல்டு. இந்த ஓவரில் 10 ரன் எடுத்துருக்காங்க. மொத்தமாக 17 ரன்னு. பேட்ஸ்மேன் நொண்டிட்டே வராது. சோகமலையில் வராரு பேட்ஸ்மேன். இங்க என்னடா பாக்குற? இன்னும் விழுந்துச்சு. க்ளவுஸ் விழுந்துருச்சு நினைக்கிறேன். க்ளவுஸ் விழுந்துருச்சோ? கர்ச்சிப்பா க்ளவுஸா? க்ளவுஸ். பால் போட்டாரோ? அதில் விழுந்துடாங்க. வாம பூமம் பண்ணாங்க அப்படியே. நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஷூ மாற்றணும். கேமரானே. ஆமாம், இங்கிட்ட வாங்க. இங்கிட்ட வாங்க. நீ பவுலர் நேம் நினைக்கிறீங்க? பவுலர் நேம் கேளுங்க. பவுலர் நேம் கேட்டியா? என்ன ஓவர் போட்டார் தானே? தாரிக்கா? ஆமாம், தாரிக். ஓகே, தாரிக். தாரிக் ப்ரோ. சரியான பால். ஓ மை காட், சரியான பவுண்டரி ஆஃப் 4. சரியான ஷாட்டு. காலை தூக்கி வைக்க முடியல. அதான் அந்த ஃப்ரீ கிட் போச்சு, வேஸ்ட்டாக போச்சு.
பயங்கரமான 6 இது. 6 சரியான 6. நல்லா பேட்டிங் ஆமா. कितना बॉल है? लास्ट 3 सुबह कितना बॉल? மூணாவது பால் போட்டுனா நாலாவது பால். ஃபோர்த் பால் போட போகிறாங்க. சரியான 6ங்க. பாருங்க பால் பறக்குது. இதோட 2வது 6 இன்னும் ஒரு 6 வச்சு ஹாட்ரிக் அடிக்கலாம். சரியான 6. தொடர்ந்து 2 தடவை 6 அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 6 வச்சு ஹாட்ரிக் 6 எடுத்துடலாம். ஓகே பாலை காண தேடிட்டு இருக்காங்க. பாலை செடிக்குள்ள விழுந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மதன் போடுவீங்களா? மதன் பாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம் ஓகே சரியான 6 ஹாட்ரிக் 6. 4 ராஜேஷ் நீ 4 6 என்னடா 4 6 4 6டா 4 சொன்னார்ல. 4 6 அடிச்சிருந்தா ஹாட்ரிக் எடுத்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. சரியான ஷாட்டு. 4 அடிச்சிட்டாங்க. சரியான ஷாட்டு. 6 இருந்தால் ஹாட்ரிக் அடிச்சிருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கோர் 37 ரன் எடுத்திருக்காங்க. ஓகே அடுத்த பால் போடுறாங்க. ஓம் 4 ஸ்கோர் என்ன? ஓகே 4 அடிச்சிட்டாங்க. 41 ரன். நல்லா பேட்டிங்கம்மா 41 41 ரன். ஓகே ஓவர் சேஞ்ச். ஓவர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஓவர் அவங்க பவுலர் நேம் ஓகே கலீல் ப்ரோ ஆன் ஸ்ட்ரைக். சாரி பவுலிங். ஓகே கலீல் ப்ரோ ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறாங்க. இதே போட்டது ரன்னிங் போட்டது இது 6 மணி நேரம் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்குது. நீங்கள் அவன் அடிச்ச படுக்க சொல்லி நீங்கள் அடிச்சும் எடுக்க முடிக்கிறியா? சூப்பரா அம்பேர்ரா மாப்ள. என்னது அம்பேர்னா பார்த்துட்டு நோ பால் குடுறா. ஃபீல் செட்டப் பண்ணிட்டு. ஓகே ஃபர்ஸ்ட் பவுலிங்
ஓகே சரியான ஷாட்டு. 4 போகுமா? ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. ஓகே சிங்கிள் ஓடி இருக்காங்க. 42 ரன்னு. செகண்ட் பால். நம்மளும் ரெண்டு ஆட்டோ பிடிக்குன்னா நல்லா இருக்கும். தீயா இருக்கும். ஊரில் மேட்ச் இவங்க அடித்தாங்க. கிரவுண்டு சின்ன கிரவுண்டு நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணலடா. நம்மலாம் ஓகே அவங்க அந்த கிரவுண்டு தெரியுங்க. அவங்க அந்த கிரவுண்டை விட்டு வெளியே ஸ்டொக்கு வச்சுருக்காங்க. ஓகே சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிள். ஓகே சூப்பர். அந்த அவங்களா வானே விளாடுவோம். ஆனால் நம்ம கிரவுண்டு ஒரு அடி அடிச்சு யாரும் தெரியுதா பள்ளி? ஓகே தேர்டு. சரியான ஷாட்டுங்க. 4ங்க. 4 பவுண்ட்ரி 4ங்க. நல்ல பேட்டிங்கடா கலை. கலை கலை நல்ல பேட்டிங்கடா. 4 அடிச்சிருக்காங்க. ஓகே கலையான் ஸ்ட்ரைக். மேகாட் ஸ்டொக்கு வச்சுருக்காங்க. ஐயோ நீ வேற நல்லா விளாடுவாங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா. மைண்டிங் விளாண்டு நம்ம நம்ம வந்து 1 மாதம் தாங்க 2 மாதம் ஆச்சு. ஓகே நெக்ஸ்ட் பால். நோ பால் ஃப்ரீ ஹிட்டா? நோ பால் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். நோ பால் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் கலை யூஸ் பண்ணியா. ஓகே ஃப்ரீ ஹிட் கலை யூஸ் பண்ணிக்க. சார் ஓ மை காட் தடுத்துட்டாங்க. சூப்பர் பால். இதே பால் போட்டால் நல்ல பேசுறாரு. நல்லா பேசுறாரு. இதே எனக்கு நான் காலை தூக்கி இந்த அவர் சொல்கிறாருல்ல பவுல் போடவே சொல்கிறார். இந்த காலை தூக்கி விளாடலாம் அப்படி நிற்கிது. கால் போடல. போடுறாங்க லாஸ்ட் ஒரு பால் எவ்வளோ பிளே பால் ஆகிடுச்சுன்றா. அவர் கிளைம் பண்ணுறாரு. எந்த பால் பாருங்க அந்த பால் அதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் படிலாம் தடுத்துட்டாங்க. ஓகே அதான் அந்த ஸ்போர்ட்ஸ் கொடியில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறது வித்தியாசம். ஈஸியாக அடி ஆயிடுது பால். ஓவர் சேஞ்சுங்க. சிங்கிள் ரன் 49. 49 4 ஓவர் அப்பு. அவங்க பால் என்ன பால் தெரியுமா? நம்ம முதல் வாங்கலாம் தெரியுமா? மங்கம் 49 ரன்ஸ். மங்கம் பவுலர் நேம் அஜீஸ். அப்துல் அஜீஸ் ஆன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்ல மாட்டேன். பவுலிங் அஜீஸ். First ball. Oh my god. Okay, correct ball miss. Dot ball at first ball. ஸ்கோர் வந்துருச்சு கலை. அப்படியே பொறுமையா விளையாடு பொறுமையா அடிக்க.
காலை எந்திரிச்சு உதருவோம்மா உட்காருவோம்மா குட்ட வச்சு Okay, second ball. Oh my god, second ball dot. இப்போ நான் இப்படி தானே ஓடிக்கிறேன் இப்போ நான் நிற்க மாட்டேன் இப்படி ஓடி நல்லா பிடிச்சிருச்சுமா தாளம் பைக்கில் திட்டிட்டு Okay, third ball. Oh my god. Wide, third ball wide. அது வைடாங்கிட்டு எங்கே போயிட்டாங்க இன்னும் எடுத்துட்டு எப்பயே போயிட்டாங்க. போயிட்டாங்களா ஃபோன் அடிக்குது. To wide, third ball reball. ஓகே கேட்ச் விட்டாங்க. ஓகே கேப் ஷாட். நல்ல பேட்டிங் கலை டூ ரன்ஸ் ஓகே 4லாம் பவுண்டரி போல. லாஸ்ட் ட்ரிபால். அண்ணே எத்தனை அண்ணே? அண்ணே அஜய் அண்ணே ரன் எத்தனை? ஓ மை காட், 2 ஃபீல்டரும் எப்படியோ தடுத்தாங்க. ஓ மை காட், விட்டுருந்து அவுட் ஆகிருப்பாங்க. அஸ்மிஸ் அடிக்கலை, அடிச்சிருந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஜஸ்ட் செகண்டில் எங்களும் தானே. ஓகே லாஸ்ட் டூ பால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அடிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்பீடாக இருந்து காணதுனால் அவுட் ஆக முடியல. ரன் அவுட் ஆகிருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில். ஜஸ்ட் செகண்டு. என்ன காணும், ஆளை காணும், அவங்க ஆளை காணும். ஓகே ஓ மை காட். ஓகே சைடில் ரைட் சைடு அடிச்சிருக்காங்க. ஓகே லாஸ்ட் பால். ஓகே வரதன் மருதான் ஸ்ட்ரைக். இவங்க தொடர்ந்து 2 6 2 4 அடித்தவங்க. ஓகே வாங்க பாப்பா அடிக்கிறாங்க. ஓ மை காட். ஸ்கோர் 53 runs. ஓவர் சேஞ்ச். பேக் ஷாட் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது ஒர்க் ஆகலை. வேஸ்ட்டாக போச்சு ஒரு பால். அண்ணே ஸ்கோரு இந்தா கொண்டு போகிறேன். இந்த அண்ணே பேசுங்க. எப்படி அந்த குச்சியே இருக்கு. ரைட் ஓடியா நம்ம அவரே பார்ப்பாங்க. நம்மளால ட்ரை பண்ணுவான். ஹரிஸ் இப்போ தண்ணி கொடுக்க போறாரு. எப்படி பிடிச்சி பேசணும்? அந்த கிளிப்பை பிடிச்சிக்கோங்க. ஏய் பவுலர் நேம் போட்டியா மதன்? சொல்லுங்க. பவுலர் நேம் என்னது? பவுலர் நேம் என்ன? மீரான் ப்ரோ பவுலிங் போட வந்திருக்காரு. மீரான் ப்ரோ பவுலிங் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வந்து கலை நிற்கிறாப்புல. நல்லா பேட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ பவர் பிளே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீரான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஓடிட்டாங்க.
சிங்கிள் ஓடி இருக்காங்க. வரதன் மாமா ஸ்ட்ரைக்கர் ஆப்ல. பால நல்லா பார்த்துட்டே ஆடு. பவர் பிளேயர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜேடி. டெட் பால். அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட். நோ பால் ஃப்ரீ ஹிட். மாமா யூஸ் பண்ணிக்க ஃப்ரீ ஹிட். ஸ்ட்ரைக்ல யாரும் சொல்றீங்க. நம்ம டீம் கேப்டன் காமியஸ் மோட்டிவேட் பண்ணுறாரு. அக்ரெசிவ் கட்டுறாரு. நம்ம டீம் காட்டி கஷ்டப்பட்டுருக்காரு. உங்கள் டீம் பேர் என்னன்னு சொல்லுவீங்க? நல்ல ஷாட்டு. ஓகே, தடுத்துருவாங்களா தடுக்க மாட்டாங்களா பார்ப்போம். தடுத்துட்டாங்க. சரி, சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஆடாத. ஓகேங்க. அதுதான் பண்ணு. ஸ்ட்ரைக் ஆன் கலை ப்ரோ. தடுத்துட்டாங்க. பவுலர்கிட்டே பேட்டிங் வச்சு அடிக்கிறாங்க. பேட் வச்சு அடிக்கிறாங்க. பவுலர்கிட்டே திரும்ப கொடுக்குறாங்க. ஓமே ஜஸ்ட் போல் அடிச்சிருக்கலாம். அடிக்க மரத்தினால் நாட் அவுட். ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடிக்கிறது கஷ்டம். நோ பால் ஃப்ரீ ஹிட். ஒரு 6 வெளியில் பேச நல்லா இருக்கு. ஓ மை காட், ஃப்ரீ ஹிட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லைட் திரும்பி எடுத்து தூக்கி போகிறேன். ஓகே, அடுத்த பால் பார்ப்போம். ஓ மை காட், தடுத்துறாங்க. இங்கே இருங்க. ஸ்கோர்னே 57 ரன்ஸ். கம்மியாக ரன் அடிச்சிருக்காங்க. ஓகே, மெயின் எம்பையர் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. யாருன்னு மெயின் எம்பையர்? மெயின் எம்பையர் வந்து மதன் ப்ரோ. லெக் எம்பையர் வசந்த் ப்ரோ. பாலா ஸ்கோர் போடுவல. பாலா ஃபோனை கொடுக்க சொல்லுங்கண்ணே. பாலா ஸ்கோர் போடுவல. ஏய் நீ தானே, வேற யாருமே போட மாட்டாங்கடா. நான் போடுவேன். எனக்கு போட தெரியுங்க. ரைஸ் அப்படி எப்படின்னு பார்த்துக்கேன். பேச போகிறோம். என்ன நீ பேசு. ஒரு கீப்பர் க்ளவுஸ் கீப்பிங் க்ளவுஸை மறந்து வச்சுருக்கேன். ஓகே, அஜீஸ் ஆன் பவுலிங். ஈஸியாக அடிக்கலாம். சூப்பர், நல்லா தான் போடுறேன். பாரு கேட்ச் தான் ஒரு எழுதி கேட்ச் தான் ஸ்லோவாக தான் போடுறாங்க. அதான் ஸ்லோவாக சூப்பராக போடுறியா? நல்லா பால். அவன் கேட்குறானோ ஓகே, கேப்டன் ஷாட் அடிச்சிருக்காங்க. பட் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாரும் ஆப்பிளாடா போடுறேன். ஓகே, எல்லா பாலும் லெக்கில் பவர் இருந்தால் ஆப் ஒவ்வொரு ட்ரை பண்ணுவான். சரியான ஹேண்ட் பவர் இருக்குது. இதுக்கு அவனுக்கும் தான் அவனுக்கு நல்ல பவர் இருக்குது. எவனுக்கு? ஒயிட் ஷர்ட்டு. ஒயிட் ஷர்ட்டு சத்தடி கால் அப்படியே இப்படி திரும்பிக்கிட்டு ரொம்ப ஆர்வம் ஸ்கோர் நல்லா இருக்குது. எனக்கு நான் கால் திரும்பிக்கிது கரெக்டாக. அவர் நான் காலை எடுத்தே வைக்கல. அப்படி அவர் இந்த ஸ்லிப் பண்ணிக்கிறது கரெக்டாக கண்டிப்பாக நல்லா தானே போட்டார். இன்னும் வயசானாலும் நல்ல பால். 2 பால் 3 பால் அப்படி தான் வந்துச்சுமா. அண்ணனுக்கு உள்ளே வந்துச்சு. அண்ணன் பாலில் மறைச்சிட்டாரு. அப்படின்னு நான் மறந்துட்டே இருந்தேன். கால் காலை வைக்க முடியல. வீட்டில் போய் ஒருத்தரங்க. சரி, அடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக போச்சு. திரும்பி கேப் ஷாட்டு. ஓகே, ரன் ஓடிட்டுருக்காங்க. வயது 2 பேர் நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருப்பாங்க.
ஓகே 2 ரன்ஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து விட்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ட் அவுட் ஆகியிருப்பாங்க. பால் உருண்டு போனதுனால அவுட் ஆக முடியல. ரன் அவுட் ஆக்கியிருப்பாங்க நேரத்துக்கு. எல்லாருமே திட்டுறாங்க, டீம்மேட்ஸ் ஃபுல்லாக திட்டுறாங்க. நல்லா பேசுகிறா, சும்மா பேசுகிறா, அதுக்கு தானே வச்சிருக்கு. ஹலோ ஹலோ அப்படியா? சரிங்க, ஓகே அடுத்து வைடுங்க, வைடு. ஓகே ரிபால். ஓகே சரியான ஷாட்டுங்க. கேட்ச் விட்டாங்க. நான் 4 6 தானே 4ங்க. கொஞ்சம் பாலை தடுத்து விட்டாங்க. அவங்களுக்கும் பாவம் கையில் அடிபட்டுருச்சு. குட் ஷாட், சரியான ஷாட்டு. கையில் அடிபட்டுருச்சு அவங்களுக்கு. என்னதுடா? எத்தனா பால்டா தம்பி? எத்தனா பால்? லாஸ்ட் பாலுங்க. இன்ஜுரி ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு. ஓகே அவங்களுக்கு பார்த்தா இப்போ வந்து சாஃபி வச்சுருக்காங்க. பேட்ஸ்மேன் மருந்து வந்து நல்லா ஷாட் அடிச்சாங்க. ஷாட்டை வந்து அவங்க பாலில் பிடிக்க முயற்சி பண்ணாங்க. பட் கையில் பட்டு பால் மிஸ்ஸிங் ஆகி 4 ஆகிடுச்சு. பேட்ஸ்மேன் மாதிரி வந்து சரியான ஷாட் அடித்தாங்க. அது கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணனால அவங்க கையில் அடிபட்டுருச்சு. அதனால் இன்ஜுரி வேணான்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் மருந்து வந்து நல்லா ஷாட் அடித்தாங்க. அதை சொல்லியாச்சு. ஸ்ட்ரைட்டில் வந்து பிடிக்க வந்தாங்க. நல்லா அதனால அவங்க அடிப்பட்டாலும் பரவாயில்ல, உள்ளே தாண்டா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாங்க. அதே ஷாட்டு திரும்ப அவங்க பக்கமே அடிக்கிறாங்க. ஆனந்தோட பிடிச்சிட்டாங்க. பார்த்தா அடுத்த பால் லாஸ்ட்டாக ஓவர்ட்டாங்க. முடிஞ்ச ஓவர். இல்லை வேணாம், இன்னும் கொண்டு போகல. இந்தாங்க நீ. நான் பேசலை. ஹலோ 66 அப்படியே அவன்கிட்ட கொடுத்து வந்து பவுலர் நேம் மீரான். மீரான் 7 ஓவர் 66. கமான் பாய், நிப்பாட்டலாம் பாய். படி படி ஆமா பேட்டிங் ஆமா. கால் பிடிச்சாவே அந்த மூவ்மெண்ட் எடுத்து விடுவாங்க. அண்ணா இதுலேருந்து எது எடுத்தியா? போடலாம் பாய். ஹெல்மெட் ஒரே பேட் மட்டும் எடுத்துர்க்கேன். ஹெல்மெட் பாலா கலையா? ஹெல்மெட் எடுத்தாயா? தம்பி கமாண்டர் வந்து வந்துட்டாரு. மாத்தி மாத்தி கட்டி ஸ்டார்ட் பண்ணறாரு. ஜஸ்ட் மிஸ்ட் அவுட் ஆயிப்பாங்க. நல்லா நல்லா லென்த் பால் கீப்பர் மிஸ் பண்ணனால எனக்கு கால் வலி உடைங்க உட்கார்ந்து இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. பைக் இவ்வளவு தூரம் வருமா? ஐபிஎல் வயரும் ஆடியன்ஸ் வந்து ஆவலா எதிர்பார்த்துருக்காங்க. அந்த வார்த்தை நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க மாமா. 6 போமா 4 போமான்னு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஸ்கோர். லாடு ரமேஷ் கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா கமெண்ட்ரி அப்படியே பார்த்து ரைட்டா அடிச்சிட்டே இருப்பான். பேடி மாமா. சரியான ஷாட்டுங்க. 6 4 4 6 போகல. ஆடியன்ஸ் ஃபுல்லாக எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. போன பாலை பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. அதே பால் கிடச்சி இந்த பாலை லெக்கில் அப்படியே அழகாக தூக்கி அடிச்சு நாங்கள் ரிப்ளை தம்பி கொடுக்குறேன். தம்பி நான் இன்னும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அடுத்த பால் ரெடி ஆகியிருக்காரு. அடுத்த பால் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த பால் 6 போகுமா 4 போகுமா தெரியல. பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன். வைடுங்க அது. நல்ல பால். இந்த பால் பேட்ஸ்மேன் சைடாக போட்டால் 6 பறந்துருக்கும். வைடு இது. ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இதாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே
அவுட்டுங்க. டைவ் அடித்து பிடிச்சிருக்காங்க, சரியான டைவு. டீமே சந்தோஷப்படுறாங்க அவுட் ஆகினதுக்கு. பாருங்கள் பவுலர்லாம் சந்தோஷம், சரியானது. ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம டீமில் வரதன் மருது அவுட் ஆகிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 6-4 அடித்தவங்க அவுட் ஆகிட்டாங்க. அவர் இருந்தனால தான் டீம் ஜெயிக்குன்னு நினச்சோம். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரே அவுட் ஆகிட்டார். அடுத்து காமேஷ் இறங்கியிருக்காங்க. அவங்க எப்படி அடிப்பாங்க பார்ப்போம். அவங்க எப்படி பவர் பிளே ஆடுவாங்க நினைக்கிறேன். அப்படி ஆடுவாங்க பார்ப்போம். ஆடியன்ஸ் ஃபுல்லாக சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் இதாகி அவங்க விட்டு அவுட் ஆகிட்டாங்க. மைண்டு ஆடியன்ஸ் கத்தாமல் இருந்தானே ஒழுங்காக அடிச்சிருப்பாங்க. காமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி திரும்புகிறோம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி திரும்புறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் நம்ம டீமில். ஆனால் எத்தனை ஓவருண்ணே? 8 ஓவரில் 63 பாலுக்கு 63 ரன். நல்லா பால்றான். 63 பால் 61 ரன்னு. அதே சைடு சொன்னேன், சைடு அடிக்கிற பால்னு. பட் அடிச்சு அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அவுட் ஆகிட்டாங்க. அதே ஸ்லோ ஆகிட்டா. ஓகேங்க, சரியான ஸ்டொக் வச்சுருக்காங்க, பட் தடுத்துட்டாங்க. ஓகேங்க, பால் வந்துச்சு, ஒயிட் பண்ண நினச்சி பேட்ஸ்மேன் விட்டாங்க. ஒரு டாட் பால் ஆகி போச்சு. இங்கே அப்படி வருது. ஒரு ரன் ஓடிட்டுருக்காங்க. ஓகே, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. ஓகே, ஓவர் சேஞ்ச். அண்ணே ரன் எத்தனை? 72. 72 ரன்னுங்க. 72. ஹபீப் பாய் ப்ரோ, ஹபீப் தான். ஹபீப் ப்ரோ ஆன் பவுலிங் ஸ்ட்ரைக். ஓகே, இவங்க தான் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டீமுக்கு பவுலிங் போடுறாங்க. அவங்க பால் எப்படி அடிக்காங்க பார்ப்போம் அவங்க. ஓகேங்க, சரியான ஷாட்டுங்க. 6 4 4ங்க. 6 போக நல்லா ஆடியன்ஸ் அடித்தாங்க. லெஃப்ட் சைடில் சரியான ஷாட்டு. லெஃப்ட் சைடில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன். போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4 அடிச்சிருக்காங்க. அடுத்து அஜய் ப்ரோ வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, இப்போ காமேஷ் ப்ரோ நம்பி தட்டியுமே இருக்குது. சரியான ஷாட்டுங்க. எங்கள் 4 போகுமா 6 போகுமான்னு தெரில. 4ங்க, சரியான அருமையான ஷாட்டுங்க. ஃபீல்டர் வந்து பாலை மிஸ் பண்ணனால பவுண்ட்ரி போயிடுச்சு. 4 போயிட்டாங்க. சரியான ஷாட்டுங்க. 2 4 அடிச்சிட்டாங்க. 2 4 அடிச்சிட்டாங்க. இன்னொரு 4 ஹார்ட்ரிக் 4 அடிப்பாங்க நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம், ஹார்ட்ரிக் அடிக்கிறாங்களா இல்லை 6 அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, சரியான ஷாட்டுங்க. 4 போகுமா இல்லை சிங்கிள் போகுமான்னு தெரியல. அவங்க பார்ப்போம். பால் ஸ்லோவாகிடுச்சு, நின்றுடுச்சு. கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தா கூட போயிருக்கலாம். அவங்க பேட்ஸ்மேன் எங்கிட்ட உடனே தெரியாது, முழிச்சிட்டு திருதுன்னு சொல்லி அவர் பால் ஸ்டிக்கில் விழுந்துட்டுருக்காரு. எங்கிட்ட போனே தெரியல.
ஓகே 4 போகும்னு நினச்சோம். அந்த கலை ப்ரோ மட்டும் எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் விழுந்துட்டே கிடக்காது. என்ன வேறு தெரியல, ஷூ சரியில்லை. சரி ஓகேங்க. சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் 1 ரன். ஒய்டு ஆமாம் ஒயிட் ப்ளஸ் 1 ரன்னு. அந்த நோ பால் போட்டார்ல அப்பயே கால் பிடிச்சிருச்சுடா. ஓகே வாங்க பார்ப்போம். சரியான ஷாட்டுங்க. ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. ஓகேங்க தடுத்துட்டாங்க. டாட் பால் ஆகி போச்சு. ஓகே இப்போ சரியான ஷாட்டுங்க. 4 போகுமா? வாங்க பார்ப்போம். ஒமேகா தடுத்துட்டாங்க. 4 போக நினச்சோம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ரன்னு தாங்க போகுது. வாங்க பார்ப்போம். அடுத்த பவுலிங் கலை ஆன் ஸ்ட்ரைக். சரியான ஷாட்டுங்க 6ங்க. ஓ மை காட் 6ங்க. ஃபீல்டரோட கைப்பட்டு 6 போயிடுச்சு. 4ஆ 6ஆ? 6ன்னு எல்லோரும் ஆடியன்ஸ் எடுத்து பார்த்தாங்க. ஆனால் ஒரு கை பட்டு 4 போயிடுச்சு. ஓகே 4 போயிடுச்சு. 4ங்க. 88ஆ? 88 ரன்னுங்க. ஆடியன்ஸ்லாம் எம்ப்ரேஜ் பண்ணுறாங்க. ஓகே வாங்க பார்ப்போம். டீமே பரபரப்பாக இருக்குது. நிற்கே ஒமேகா ஷாட்டுங்க. டவுனில் ஊட்டி விட்ருக்காங்க. ஓகே சிங்கிள் தான் ஓட முடிஞ்சிருக்கு. ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. இல்லைனா 4 கூட வந்திருக்கும். இல்லை அப்படிதான் பின்னாடி விட்டா பால் தான் தெரியும். எங்க சொல்லிக்கிட்டு இருந்தா தம்பி ஆர்வம் ஆக போறியாட்டு. ஓ இங்கே பால் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பேட் வாங்கிட்டு பால் வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. பால் அவங்க போனதுக்கப்புறம் தான் பேட்டே இது பண்ணுதாங்க. வேஸ்ட்டாக போச்சு. என்னாச்சு? ஓகே இப்போ என்ன அடிக்காம பார்ப்போம். லெஃப்ட் சைடில் தூக்குறேன்னு சொல்லிட்டு பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்டர் கேட்சுங்க. ஓகே சிங்கிள் ஓடுறதெல்லாம் பார்த்தாங்க. முடியலை. அங்கே இருக்கு டப்பா. டக்குன்னு ஊற்றிக்காதீங்க சொன்னேன். சரியான ஷாட்டுங்க. ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. வேஸ்ட்டாக வச்சு சிங்கிள் ஓட முடிஞ்சிருக்கு. ஓகே இப்போ காம்பினேஷன் ஸ்ட்ரைக். சரியான 4 போகுமா? ஃபீல்ட் எடுத்துருவாங்க. தெரியல. 4ங்க சரியான 4ங்க. இல்லைங்க பாருங்க சவுண்டை பாருங்க. சரியான ஷாட்டுங்க. ஜெயிக்கவே இல்லை. சந்தோஷமா இருக்கு ஜெயிப்போம். ஆனால் அடிச்சாதான் தெரியும். சரிங்க ஓகே பார்ட்னர்ஷிப் டிஸ்கஷன். ஓகே 4 அடிச்சு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தானே தெரியும். ஓகேங்க ஓகே வாங்க பார்ப்போம். ஓகே கலை ஸ்ட்ரைக் ப்ரோ. அடிங்க ப்ரோ. காட் ஓகே சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிள் ஃபீல்டு இப்போ தான் தடுக்கிறாங்க பாலு. ஓகேங்க இப்போ அடுத்து காம்பினேஷன் ஸ்ட்ரைக். 4 அடி பர்ஃபெக்ட் பண்ணி ரொம்ப ஆடியன்ஸில் பண்ணுறாங்க. வாங்க பார்ப்போம்.
சரியான ஷாட்டுங்க. ஷாட் நல்லா பேட்டிங் 6ஆ 4 அந்த முள்ளு தானே சொன்னேன். 4 தானேயா 6 இல்லையா 6ஆ 4ஆன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். முள்ளு தானே 4ன்னு சொல்கிறாங்க அம்பையர். ஆனால் பேட்ஸ்மேன் 6ன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அவன் இங்க ரெண்டு இருந்தா இந்தா அண்ணே 4ஆ 6ஆ அண்ணே 4ஆ 6ஆ ரெண்டு ஓடி குடுக்குறாடா அந்த ரெண்டு ஆ 4ஆ 6ஆ வெயிட் பண்ண நான் இதுதான் 4 6 நினச்சாங்க, பட் 4 ஆயிடுச்சு. காமேஷ் அந்த பால அருமையாக லெஃப்ட் சைடுல அடித்து காமேஷ் ப்ரோ அந்த பக்கம் அடிச்சு ஆடியன்ஸ் ஃபுல்லாக 6 நம்பினாங்க, கடைசியில் 4 ஆகி போச்சு. கரெக்டான தம்பி போ ஓகே அஜய் வந்து ஆவலா இருக்காரு பேட்டிங் பண்றதுக்கு. ஓகே சரியான ஷாட்டுங்க. 4 நினைக்கிறேன், தடுத்துருவாங்களா? 4ங்க 4 ஓகே 4 போயிருச்சு. சரியான ஃபீல்டர் விட்ட காலேஜினால் 4 போயிருச்சு. ஆடியன்ஸ் குஷியில் இருக்காங்க எல்லாருமே. ஃபீல்டர் பாலா மிஸ் பண்ணிட்டாரு, அதனால பவுண்டரி. ஃபீல்டர் பாலாவா பாலா கிடையாது, அஜீஸ் மிஸ் பண்ண காரணத்தினால் 4 விட்டுட்டாங்க. ஓகே டீம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏய் ஏய் மருது பால் காமேஷ் போச்சு. ஓகே இப்போ 4ஆ 6ஆன்னு தெரியல. உமை காட் கேட்சை விட்டுட்டாங்க. ஓகே போச்சு, நின்றுச்சு, பால் நின்றுச்சு, செடியில் பட்டு நின்றுச்சு. ஓகே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. திட்டுறாங்க டீம்மேட்ஸை. ஃபில்டர் கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க, போறாங்க கூலாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி. ஓகே அடுத்து ஓகே பார்ப்போம். ஓ மை காட் என்ன ஒய்டா? ஒய்டுங்க ஒய்டு. பேட்ஸ்மேன் என்ன நிலவில் இருக்கான்னு தெரியல. ஓகே 4ஆ 6ஆன்னு பார்ப்போம். தடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டில் ஒரு 2 இன்ச்சில் ஃபோர் மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் தான் வளர முடிஞ்சிச்சு. வைடு ரீபால். பேட்ஸ்மேன் குஷியில் இருக்காங்க. ஓகேங்க சிங்கிள் தட்டியிருக்காங்க. சும்மா ஸ்டொக்கு தான் வச்சுருக்காங்க. இழுத்து அடிச்சிருக்கலாம், பட் ரன் 109 109 ரன்ஸ் ஆன். ஓவர் இருக்கு, வின் பண்ணிட்டாங்க. ஓவர் இருக்கு. ஸ்கோர் 109. அண்ணே 99 அண்ணே 99 சொல்லிட்டு இருக்காங்கண்ணே அவங்க. 109 சத்தமா சொல்லுங்கப்பா. 109. ஓ அக்கமாண்டிங்க சாரி. வெரி டச்சபிள். இங்க 109 சொன்னா அங்கிட்டு போய் 99 சொல்லிட்டு இருக்காங்க. பவுலர் மஸ்தான் ப்ரோ ஆன் பவுலிங் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் டைம் பவுலிங் போடுறாங்க. இவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். ரைட் ஆர்ம் ஸ்பின் மீடியம் ஃபர்ஸ்ட்டா? ரைட் ஆர்ம் ஸ்பின்னு. ஒய்டா கரெக்ட் பாலா? பேட்டில் பட்டுருச்சா? பார்க்கவே இல்லை. சரியான ஷாட்டுங்க. 4 போகுமான்னு தெரியல, இல்லை ஃபீல்டு தடுப்பாங்களா? தடுத்துட்டாங்க. ஓகே சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. ஃபீல்டு ஐயோ மை காட் இங்கே இந்த பக்கம் விட்டுட்ருக்காங்க. ஸ்லோவாக போட்டுருக்கலாம், ஸ்பீடாக போடுறதுனால இவங்க பவுலர் விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ரன் வந்துருச்சு. பட்டப்படாமல் விளாட்றாங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே. பேடுங்க பேடில் போட்டு சரியான பாலுங்க.
விட்டுருந்தா போல்டு. விட்டுருந்தா கன்ஃபார்ம் சென்டர் போல்டு தெரிச்சிருக்கும். பேடு தத்துருச்சு. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் போல். நோ பால் ஃப்ரீ ஹிட். ஃபர்ஸ்ட் டைம் நோ பால் ஃப்ரீ ஹிட் போட்டிருக்காங்க இவங்க பவுலர். ஓகே இந்த பாலில் இவங்க 4 அடிக்காங்க, 6 அடிப்பாங்க, சிங்கிள் தட்டுறாங்களான்னு பார்ப்போம். ஓ மை காட் அண்ணே பேசுனதில் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த இப்போ நான் பேசி கூப்பிட்றேங்க இந்த மஞ்சு வரட்டு கையை சுற்றினாரான்னு அதில் இருந்தேன் அதனால் கூப்பிட்றேன். ஓகே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுலர் வந்து பவுலிங் பண்ணோன்னே இங்கே பார்ட்னர்ஷிப் இவங்க வந்து கொஞ்சம் ரன் ஓவர் நகண்டோடனே இவங்க பவுலில் அடித்தாங்க. பட் நாட் அவுட்டு. அப்படி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கை சுத்தாமலே அடிச்சிட்டாங்க. ஓகே நாட் அவுட்டுங்க. நோ பால் இல்லைனா கன்ஃபார்ம் அவுட்டு. இப்போ நோ பால் ஃப்ரீ ஹிட் பால் இது. அண்ட் அவங்க அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல ஃப்ரீ ஹிட்னரில், பட் நாட் அவுட் இது. நாட் அவுட். ஓகே வாங்க பார்ப்போம். சரியான ஸ்டார்டிங். கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்ச் தான் கன்ஃபார்ம். அவுட்டுங்க. இன்னும் விட்டாங்களா? அவுட்டுங்க. அஜய் ஆன் ஸ்ட்ரைக். கலை அவுட் ஆயிட்டாங்க. வேஸ்டான ஷாட் இது. செகண்ட் விக்கெட் நம்ம டீமில் போயிடுச்சு. பரவாயில்ல, அஜய் இறங்கியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் அண்ணே உங்களுக்கு அண்ணே லாஸ்ட் ஒன் பால். ஓகே இப்போ அஜய் ஆன் ஸ்ட்ரைக். மிஸ்டர் காலே வந்துட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அவுட். ஓகே இப்போ பார்ப்போம். காலையில் நம்ம இது வேலை அவர் கரெக்டாக நம்ம சொல்லிக்கிட்டு. ஓகே வாங்க இப்போ அஜய் ஆன் ஸ்ட்ரைக். சரியான ஷாட்டா. 4 போகுமா போகாதா? அதுக்குள்ள நம்ம வரதுக்கு 4ங்க. 4 போயிருச்சு. அவர் முதல்ல ஆளை கரெக்டாக கொண்டு 4 போயிருச்சுங்க. 4ங்க. இது பண்ணணும் முடிச்சா அவருக்கு தானே காசு வரும். 4 போயிருச்சுங்க. நம்மளுக்கும் காசு வர போகுது. நம்ம எங்கேருந்து அன்னைக்கு காலையில் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து எங்கெங்கே போயிட்டு வந்தோம். 4 போயிருச்சு. ஓவர் சேஞ்ச். நீங்கள் கரெக்டாக காமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். அம்பையரும் சேஞ்ச் ஆகுறாங்க. வரதன் மருது ப்ரோ ஆன் ஸ்ட்ரைக் ஆன் அம்பையர். லெக் அம்பையருக்கு பாலா ப்ரோ போகிறாங்க. ஆமாம் அப்படி செய்யல. நீ போய் ரெடியாக நின்று அவங்க பார்த்து ரெடியாக இருக்காங்க. முடிவு இன்னைக்கு நம்ம உட்காந்து இன்னைக்கு சிட்டிங் பேசி நம்மளுக்கு நல்ல நாள் பார்த்து ஒரு அட்வான்ஸை போட்டுட்டு லீகலை பார்த்துருக்கலாம். அப்புறம் ஒன்று கிடைக்கிறத போய் மிஸ் பண்ணோம்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். நான் காலையில் வந்துட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணலாம். நம்ம தான் ஃபோன் பண்ணோம் அவருக்கு. அவருக்கு என்ன ஜல்லிக்கட்டா முக்கியம், என்ன சம்பாதிக்கிறது முக்கியமாக, ஜல்லிக்கட்டு முக்கியமாயா? ஓகே ஹதீஸ் ப்ரோ ஆன் பவுலிங். ஸ்ட்ரைக். ஓகே காமேஷ் ஆன் பேட்டிங் ஸ்ட்ரைக். ஆமாம் இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுருவாரு. ஓகே வாங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் பால். சரியான ஷாட்டுங்க.
போச்சு. 4 எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. 4 போகுமா இல்லை ரன்னு தானா, ஒன்ஸ் தானா? மை காட், 4 போகல. 2 ரன்ஸ். சரி 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 ரைட்டு 2 ரன்ஸுங்க. சரி பார்க்குறோம் பார்க்குறோம். சரி ஓகே 4 போகல. ஓகே செகண்ட் பால். ஓகே ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. சிங்கிள் மட்டும் தான் ஓடிருக்காங்க. இப்போ அஜய் ஆன் ஸ்ட்ரைக் ப்ரோ. ஓகே தேர்ட் பால். ஓகே ரைட் சைடு அஜய் ப்ரோ தட்டி விட்டுருக்காங்க. 4 போகுமா இல்லை ரன்னு ஆனான்னு பார்ப்போம். ஒன்லி 2ஸுங்க. அதுக்கு போயிட்டாரு ஒரு அந்த ஆளு. அதனால தான் உங்க கூட்டத்தில் இருக்கீங்க. இப்போ நான் நைட்டு பேசுகிறேன். நீங்கள் பேசி சொன்னாங்க அஜய் ப்ரோ ஆன் ஸ்ட்ரைக். நீங்கள் பேசி நைட்டு கூப்பிட்டு காலையில் ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மாறி நேரம் நீ காலையில் அப்படின்னா காலையில் நேரம் வீட்டுக்கு போயிடு. ஆளை பார்த்து என்ன பேசி இங்கே பாட்டு ரெடியாக இருக்கிறப்ப என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகே கூப்பிட்டுருவாரு நைட்டு கூப்பிட்டுருவாரு. காலையில் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இங்கே தானே இருக்காங்க. ஓகே அடுத்து சரியா உண்மைக்கு பவுலரே தட்டுறாங்க. பவுலர்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்கன்றா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக தூக்காமல் எங்கிட்ட பவுலர்கிட்டே திரும்பி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே பாருங்க பவுல் அந்த பால் போனதுக்கு பின்னதான் அப்போ தான் பேட்டே ஓங்குறாங்க. சரியான ஸ்பீட் பாலு. சூப்பராக பவுலிங் போடுறாங்க. அஜீஷ் ப்ரோ சூப்பராக பவுலிங் போடுறாங்க. அந்த உங்களுக்கு இது போட்டு விட்றேன் போட்டு விட்றேன். அஜய் அஜய் பாலை பார்த்து அடி போது சுத்த வேணாம் சரியா? பாலை பார்த்து அடி. ஆடியன்ஸ் ஃபுல்லாக பாலை பார்த்து அடி அஜய் ப்ரோவை சுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகே பவுலர் நேம் என்னது? சரியான ஷாட். 4 போகுமா போகாதா இல்லை ரன்னு தானா? 4 கல்லில் பட்டுருச்சுல. 4ங்க 4ங்க 4ங்க. உங்கள் பேர் என்னது? பவுலிங் மஸ்தான் ப்ரோ. ஓகே அடுத்து சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டுங்க. கேட்ச் பிடிப்பாரா இல்லை விட்டுருவாங்களா? ஓ மை காட் தடுத்துட்டாங்க. 4ங்க. ஃபோருங்க. அந்த பவுண்டரி தாண்டினதுக்கப்புறம் காலேஜ் தடுத்துருக்காங்க. அதனால் 4. நல்லா ட்ரை ப்ரோ. சூப்பர் ட்ரை. அந்த ஸ்பீடாக இருந்து பிடிச்சா அடிச்சிருக்கலாம். ஒரு மிஸ் ஆயிடுச்சு. இல்லை இதுதான் ஷாட் நல்ல ஷாட்டு. ஓகே இப்போ பார்ப்போம். ஓ மை காட் லெஃப்ட் சைடில் அடிக்கன்னு சொல்லி பாலை விட்டுட்டாங்க. அவங்க டீம் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னாச்சு? நாட் அவுட்டுங்க. அது நாட் அவுட். ஓகே ஓகே 4 விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியல. 4ங்க 4 விட்டாங்க. 2 பேருமே விட்டாங்க. அருமையான ஷாட்டு. சரியான ஷாட்டுங்க. நல்லா கவர் பண்ணாரு. பட் ஆனால் அது போராயிடுச்சு. பின்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் ஒருத்தர் அது போராயிடுச்சு.
ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டரை வந்து தடுத்து பார்த்தாங்க முடியல, அடுத்த செகண்ட் ஃபீல்டர் எடுத்து பார்த்தாங்க அவங்களும் இல்லை, கடைசியில் 4 ஆகி போச்சு. ஓகே, ஜூனியர் டிபெண்டன்ஸ் டீம் வின் ஆயிடுச்சு. சூப்பராக வின் ஆகிட்டோம். நம்ம சரியான டஃப்பான டீம் கூட ஃபஸ்ட் டைம் வின் ஆகிருக்கோம். ஓகே, ஜெயிச்சாச்சு. இதோடு மேட்ச் முடிவடைகிறது. நன்றி. கமாண்டர் ஆன் ஹரிஸ்.